ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரை தமிழன் ரிவ்யூஸ். இன்னைக்கு வீடியோவில் எந்த மூவியை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன காளிதாஸ் 2 படத்தை பற்றி தான் இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் பரத், அபர்நிதி, சங்கீதா, பவானி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. வாங்க படத்துக்குள்ளே போகலாம். இந்த படம் ஸ்டார்ட் ஆகிறது போன பாகத்தோட சஸ்பென்ஸ் த்ரில்லர் எப்படி ஆரம்பிச்சதோ அதே மாதிரி தான் இந்த கதையும் ஸ்டார்ட் ஆகுது. ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஒரு 4-5 பேர் இறந்து போகிறாங்க. அதை ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த மாதிரி தான் நமக்கு கதையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கேருந்து தொடங்கி கொஞ்சம் வருஷங்கள் போய் அதுக்கப்புறம் ஒரு அப்பார்ட்மெண்ட்டை காமிக்கிறாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்ல செக்ரட்டரியா சங்கீதா இருக்காங்க. அந்த வீட்லயே அபர்நிதியும் ஒரு ஃபிளாட்ல தங்கி இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை வேற இருக்கு. அந்த குழந்தைக்கு நாய்னா ரொம்ப இஷ்டம், அது மேல ரொம்ப கிரேஸு. அந்த மாதிரி தான் அந்த குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த வருஷத்தோட முடிவுக்கு வராங்க. அப்படி வரும்போது எல்லாரும் நியூ இயர் செலிப்ரேஷன் கொண்டாடுறதுக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்ல எல்லாம் ரெடி பண்றாங்க. எல்லாருமே அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க. அப்ப அந்த குழந்தையும் கலந்துக்குது. அந்த ஃபிளாட்லயே ஒரு மர்மமான ஒருத்தன் இவங்களையே, அதாவது அபர்நிதியவே நோட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன் நோட் பண்றான், எதுக்கு நோட் பண்றான்லாம் தெரியல. ஆனா நோட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல அந்த குழந்தை காணா போயிடுது. அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லா தெலாவுறாங்க. கடைசீட்ல அந்த குழந்தை இறந்துதான் கிடைக்குது. அப்பதான் அங்க இருக்க ஒவ்வொருத்தரையா விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது இந்த மர்மமான ஒரு ஆள் முன்னையில இருந்து செக் பண்ணிட்டு இருந்தான்ல, அவனும் சிக்கிறான். அவன் ஒரு வக்கீலா இருக்கான். அவனை ஏன் இப்படிலாம் பண்ணான் அப்படின்னு தெரியும் போது தான் இந்த அபர்நிதி ஒரு வகையில இவங்களுக்கு கனெக்ஷன் ஆயிருக்கான். அது எப்படின்னா, அவன் ஒரு சைல்ட் கேஸ்ல மாட்டியிருக்கான். அதுக்கு சாட்சி சொன்னது அபர்நிதி தான். ஆனா அவன் பழி வாங்கறதுக்கு ஒன்றும் இவங்கள நோட் பண்ணிட்டு இருக்கல. அவங்க இருக்கிறத பிடிக்கிறத பார்த்துட்டு அப்படியே வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பான். ஏன் அப்படி இருப்பானா, அபர்நிதிய இந்த மர்மமான நபர் லவ் பண்ணுவான். அவங்களும் லவ் பண்ணுவாங்க. ஆனா அது வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணி இப்ப வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த குழந்தைய யார் தான் கொன்னது, இவனும் கொல்லல, இப்ப யார் கொண்டிருப்பா அப்படின்னு யோசிக்கும் போது தான் இவங்களுக்கு ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் கிடைக்குது. அதுல பார்த்தா அந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஒரு டாக்டர் ஒருத்தர் இருக்கான். அவன் மேல சந்தேகம் வருது. அவன் தான் இந்த பொண்ணை கொண்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. இவங்க போய் விசாரிக்கலான்னு போகும்போது அவனும் சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிடுறான். அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன பண்ணுன்னே தெரியல. ஒரு டெட் அண்ட் ஸ்டோரியா தான் போயிட்டு இருக்கு. இவங்களும் கிளேஸை முடிச்சுட்டு போலான்னு நினைக்கும் போது தான் ஹீரோ பரத்துக்கு ஒரு சம்பவம் நடக்கும். அது என்னன்னா, சங்கீதா அந்த அப்பார்ட்மெண்டோட செக்ரட்டரி இவங்களை பார்க்க ஒரு தடவை வந்திருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வேகமா போவாங்க. அப்போ ஒரு குழந்தை இறந்து போய் கிடக்கும். இதெல்லாம் கனெக்ட் பண்ணி ஹீரோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. அது என்னன்னா, சங்கீதா தான் இந்த எல்லா கொலையும் பண்ணது அப்படிங்கிற மாதிரி ஃப்ரேம் ஆகி இவர் கண்டுபிடிப்பாரு. ஆனா அங்கேயும் ஒரு ட்விஸ்ட். அவங்களோட பொண்ணு தான் இது எல்லாத்தையும் பண்ணிருக்கு. ஏன் பண்ணிருக்குன்னா, அந்த பொண்ணை ஒருத்தன் ரேகிங் பண்ணுவான். அவன் ஒரு நாய் வளர்த்துவான். அந்த நாயை கூட்டிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் அந்த நாய் ஒரு இடத்துல அபர்நிதியோட பொண்ணுகிட்ட அது சேரும். அந்த நாய் இந்த நாயின்னு தெரியாம அடிச்சு மேல தூக்கி போடுவாங்க. அப்ப அந்த குழந்தைக்கு நாய் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால அந்த குழந்தைய அந்த நாயோட சேர்ந்து தவறுதலா விழுந்துரும். அப்போ அங்க ஒரு கொலை பண்ணுவா. அதுக்கப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்சு அந்த டாக்டருக்கு தெரிய வரும். அந்த டாக்டரை கொல்லுவா. அதே மாதிரிதான் அவ ஃப்ரெண்டையும் கொல்லுவா. இது எல்லாமே அந்த பொண்ணு தான் பண்ணியிருக்கும். கடைசியில அவங்க அம்மாவையும் இவளே கொல்ற மாதிரி காட்டி பிடிப்பாங்க. கடைசியில பரத் இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு கண்டுபிடிக்கலான்னு போவாரு. ஆனா கடைசியில பரத்தும் அந்த பொண்ணு கையிலே மாட்டுற மாதிரி நமக்கு காட்டி இந்த படத்தை முடிச்சிருவாங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஒரு சில ட்விஸ்டுங்களோட ஒரு ஆவரேஜான மூவியா தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. பிடிச்சவங்க தியேட்டர்ல போய் செக் பண்ணி பாருங்க. சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அமைக்கிருங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.